பிஸ்னஸ்ல 4 டைப் ஆஃப் சேல்ஸ் பீப்புள் இருக்காங்க. இந்த 4 டைப் ஆஃப் சேல்ஸ் பீப்புள் யாருன்னு முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா அமெச்சூர் சேல்ஸ் பீப்புள். இவன் ப்ரொஃபஷனல் வேலையே பேச மாட்டான், அமெச்சூரா இருப்பான், எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான், கஸ்டமரை கரெக்டா அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டான், ரைட் கொஸ்டினை கேட்க மாட்டான், அமெச்சூர் பீப்புள். ரெண்டாவது என்னன்னா ப்ரொஃபஷனல். இவன் ஓரளவுக்கு கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுவான், ஆனால் கஸ்டமரோட நீட் என்னன்னு அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அமெச்சூர் அண்ட் ப்ரொஃபஷனல் பீப்புள். மூணாவது யாரு அப்படின்னா ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள். நாலாவது யாரு அப்படின்னா அல்ட்ரா ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள். இப்போ இந்த ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள்லாம் எப்படின்னா எபோவ் 1 லேக்கு மேலே க்ளோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க. இவன் எல்லாம் மோர் தென் 10 லேக் க்ளோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளோட சேல்ஸ் பீப்புள் எப்படி இருக்காங்க நீங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஓயா ரூம் பார்த்துருப்பீங்க. ஓயா ஹோட்டல் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நிற்கக்கூடிய ரிசப்ஷன் எப்படி இருக்கான், ஒரு லிங்கி கையிலையும் கொடுத்துட்டு இப்படியே நிற்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு டீசெண்டே இருக்காது. அவன் தான் இந்த அமெச்சூர் சேல்ஸ் பீப்புள். இதுவே நீங்க ஒரு தாஜ் ஹோட்டல்ல போறீங்க, ஒரு ஐடிசி போறீங்க, அங்க ரிசப்ஷன்ல இருக்கவங்க எப்படி இருக்காங்க, ஒரு நல்ல பிளேசர்லாம் போட்டுட்டு நல்ல குரூம் பண்ணி ப்ரொஃபஷனல் வேல அப்ரோச் பண்ணாங்க. அவங்க தான் ஹை டிக்கெட் பீப்புள். நீங்க ஒரு பென்ஸ் ஷோரூம் போறீங்க, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் போறீங்க, அங்க எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, அல்ட்ரா ஹை டிக்கெட் பீப்புள். அப்போ உங்க பிசினஸ்ல நீங்க எந்த மாதிரி சேல்ஸ் பீப்புளை வச்சிருக்கீங்க? நீங்க ஓயா ரூம்ல கையில் கொடுக்குற மாதிரி சேல்ஸ் பீப்புள் இருந்தானா உங்களுக்கும் அந்த மாதிரி கஸ்டமர் தான் கிடைப்பாங்க. தாஜில் போகக்கூடிய கஸ்டமர் என்னைக்காவது ஓயாவுக்கு போவாங்களா? இல்லை ஓயால போகக்கூடிய கஸ்டமர் என்னைக்காவது தாஜ் போவாங்களா? அப்போ உங்களோட சேல்ஸ் பீப்புளோட எஃபிஷியன்சியை புரிஞ்சுதான் உங்களோட கஸ்டமரோட எஃபிஷியன்சி இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட கஸ்டமர் வரணும்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அப்போ அமெச்சூர் அண்ட் ப்ரொஃபஷனல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நாட் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரோட நீட் என்னன்னு கரெக்டான கொஸ்டினை கேட்பாங்க. நீங்க ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? நீங்க ஒரு காய்ச்சலுக்கு போறீங்க, ஒரு ஃபீவரா இருக்கு அப்படின்னு போறீங்கன்னா உங்ககிட்ட கேட்பாங்க காய்ச்சல் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, வாமிட் இருக்கா, வயிற்று வலி இருக்கா, தொட்டு பார்ப்பாங்க, ஸ்டெத் வச்சு பார்ப்பாங்க, வாயெல்லாம் கசக்குதான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை கேட்பாங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தபடி உள்ள டேப்லெட்டை கொடுப்பாங்க. அப்போ ரைட் கொஸ்டினை ஆஸ்க் பண்றவன் தான் ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள் அண்ட் அல்ட்ரா ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள். அப்போ உங்க சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சேல்ஸ்மேன் கஸ்டமரோட நீட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான கொஸ்டின் அவனுக்கு கேட்க தெரியணும். அப்ப அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் பீப்புளை நீங்க ஹையர் பண்ணணும்னா நீங்க அந்த மாதிரி சேலரி கொடுக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். நீங்க 10,000 ரூபாய்க்கு கீழே கொடுத்துட்டு நீங்க ஹை டிக்கெட் சேல்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா வருமா? அவனால பென்ஸ் கார் விற்க முடியுமா? அவன் டிவிஎஸ் 50 வித்துட்டு இருக்கக்கூடியவன். நீங்க டிவிஎஸ் 50 இருக்கவனை பிடிச்சி சீப்பா கிடைக்கிறான்னு சொல்லிக்கிட்டு அவனை கொண்டு பென்ஸ் விற்க வைக்கிறீங்க. அவனால விற்க முடியாது. அவனோட லைஃப் ஸ்டைல் வேற, இவனோட லைஃப் ஸ்டைல் வேற, இவனோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஸோ உங்களுக்கு ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் தான் அப்ரோச் பண்ணும். இந்த மாதிரி ஹை டிக்கெட் அண்ட் அல்ட்ரா ஹை டிக்கெட்